Dear students, good morning. இன்னைக்கு 12th standard economics classல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா chapter 6 பார்க்க போறோம். banking அதாவது வங்கிகள் அப்படினா என்ன, அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். இதில் நம்ம இந்தியாவில் இன்னும் என்னென்ன விதமான வங்கிகள் இருக்குது, அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கால்பர்சன் என்ன சொல்லியிருக்காரு, அதாவது கமர்ஷியல் பேங்க் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் த இன்ஸ்டிடியூஷன் தட் மேக் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் டு பிஸ்னஸ் அண்ட் இன் த ப்ராசஸ் கிரியேட் மணி. அதாவது வணிக வங்கிகள் அப்படிங்கிறது வாணிபத்திற்காக குறுகிய கால கடன்களை அளிக்கும். அதாவது ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அப்படின்னா குறுகிய கால கடன்களை அளித்தல் மற்றும் கடன் உருவாக்கம் செய்யும் நிறுவனங்கள். திஸ் இஸ் கால்டு கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிரியேட் மணி, ப்ராசஸ் கிரியேட் மணி, ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் டு பிஸ்னஸ்க்கு ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் கொடுக்கறது, கிரியேட் மணி அதாவது பணம் உருவாக்குதல், கடனை உருவாக்கம் செய்தல் அப்படிங்கிறத கமர்ஷியல் பேங்க்கோட ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்பர்சன். இப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பேங்க்ஸ் அப்படின்னா, அதோடைய பேங்க்னா என்ன, அது எப்படி ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இந்த லெசனோட இன்ட்ரடக்ஷன். பாருங்கள், ஃபினான்ஸ் இஸ் த லைஃப் பிளட் ஆஃப் ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் சச் அஸ் ட்ரேட், காமர்ஸ், அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அப்படிங்கிறது எதுனா, ஒரு பொருளாதார நடவடிக்கைக்கு, அதாவது வியாபாரம், வணிகம், விவசாயம் ஆகியவற்றுக்கு நிதி அப்படிங்கிறது, ஃபினான்ஸ் அப்படிங்கிறது உயிர் வாழ தேவையான பிளட்டு எப்படி நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு பிளட்டு தேவையோ அதே போல் ஒரு ட்ரேட் ஆகட்டும், ஒரு அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும், இதுக்கு ஃபினான்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான தேவை. அண்டர்லைன் பண்ணிக்கணும். விச் இஸ் த பிளட் ஆஃப் ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு கொஷின் வரும். ஃபினான்ஸ் இஸ் த பிளட் ஆஃப் ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிதி இல்லை அப்படின்னா எந்த ஒரு நடவடிக்கையும், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எதுவும் நடக்காது. எ பேங்க் இஸ் ஜென்ரலி understood as an institution which provides ஃபண்டமெண்டல் ஃபினான்சியல் சர்வீசஸ் சச் அஸ் அக்செப்டிங் டெபாசிட்ஸ். அதாவது இதோடைய ஃபண்டமெண்டல் ஃபினான்சியல் சர்வீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்செப்டிங் டெபாசிட்ஸ், லெண்டிங் லோன்ஸ் அதாவது கடன் வழங்குதல், கடனை வசூல் செய்தல், வங்கிகளுக்கு வைப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல், டெபாசிட்ஸை ஏற்றுக்கொள்ளுதல், கடன் வழங்குதல், இது ரெண்டுமே மிக முக்கியமான ஃபினான்சியல் ஆக்டிவிட்டியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதோடைய பேக் போன் என்ன, அதாவது பேங்கிங் செக்டார் இஸ் த பேக் போன் ஆஃப் மாடர்ன் பிஸ்னஸ் வேர்ல்டு. அதாவது இந்தியாவில் மிக முக்கியமான முதுகெலும்பு, நாட்டினுடைய முதுகெலும்பாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் எந்த தொழில் ஆரம்பிக்கிறாப்புல இருந்தாலும் சரி, புதுசாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும், புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும், எதுக்காக இருந்தாலும் எது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிதி முதலீடு தேவை. சரியா, நம்ம கேபிட்டலில் என்னென்ன பார்த்துருக்கோம், 3 கேபிட்டல் பார்த்துருக்கோம். இதில் மெயின் கேபிட்டல் என்ன, ஒரு மூலதனத்தினுடைய முதன்மையான மூலதனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கேபிட்டல். ஸோ பேங்க் செக்டாரு இந்த அதாவது பேங்க் செக்டார் ஃபினான்ஸோட கோஆர்டினேட் ஆகிருக்கிறதுனால என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸோட பேக் போன் எதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த பேங்கிங் சிஸ்டம் சிக்னிஃபிகண்ட்லி கான்ட்ரிபியூட்ஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் எனி கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியினுடைய வளர்ச்சி அந்த நாட்டில் கடைபிடிக்கக்கூடிய பேங்கிங் செக்டார் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கண்ட்ரியில் நமக்கு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கோம், நான் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கணும் அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸில் முடிவு செய்யப்படுது. இந்தியாவுடைய சென்ட்ரல் பேங்க் எது, அதாவது இந்தியாவின் மத்திய வங்கி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பேங்க் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதுதான் இந்தியாவினுடைய மைய வங்கி. இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணணும். சரியா, ஒரு சிலர் கல்கட்டா சொல்லுவாங்க, ஒரு சிலர் பாம்பே சொல்லுவாங்க, ஒரு சிலர் சென்னைன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எங்கே இருக்குது, இந்தியாவினுடைய மைய வங்கி எங்கே இருக்குதுங்கிறது இன்றைக்கி இந்த சாப்டரோட கொஷின். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பேங்கிங்கோட ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் என்ன, இது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. த ரிக்ஸ் பேங்க் ஆஃப் ஸ்வீடன் இதுதான் ஃபஸ்ட்டு அதாவது 1656 ஒரு ப்ரைவேட் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஃபஸ்ட்டு பேங்க் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிக்ஸ் பேங்க் ஆஃப் ஸ்வீடன் நாட்டில் ரிக்ஸ் பேங்க் அப்படிங்கிறது ஒன்று தான் ஃபஸ்ட்டு 1656 ஏற்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட் அக்வயர்ட் த சோல் ரைட் டு நோட் இஷ்யூ. ஃபஸ்ட்டு கரன்சி நோட்டுகளை அச்சிட்டு வெளியிடக்கூடிய சோல் ரைட், தனியார் உரிமை பெறுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
1897 இந்த ரிக்ஸ் பேங்க் தான் ஃபஸ்ட்டு அந்த சோல் ரைட்டை வாங்குறாங்க. பட் the art of banking have been developed by the Bank of England is the first to issue. அதாவது இது என்னதான் அந்த ரைட்ஸ் வாங்கியிருந்தாலும் ஃபஸ்ட்டு நோட் இஷ்யூ பண்ணது எது, அதாவது 1864 பேங்க் ஆஃப் இங்கிலாந்தினுடைய மைய வங்கி தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நோட் இஷ்யூ பண்ணுறதுல ஃபஸ்ட்டு வங்கி. இதில் பார்த்தீங்கன்னா 2 கொஷின் இருக்குது. சோல் ரைட்டு ஃபஸ்ட்டு யாருக்கு கிடச்சிது, ப்ரைவேட் பேங்க்கில். மத்திய வங்கியில் யார் நோட்டு வெளியிட்டாங்க, ரிக்ஸ் பேங்க் வந்து ப்ரைவேட் கன்சர்ன், பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிறது கவர்மெண்ட் கன்சர்ன். சரியா, ரிக்ஸ் பேங்க்குங்கிறது 1656 நோட் இஷ்யூ பண்ண சோல் ரைட் கிடச்சது 1897. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1864. இப்போ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் பேங்க், அதாவது லார்ஜ் நம்பர் ஆஃப் சென்ட்ரல் பேங்க்ஸ் வேர் எஸ்டாப்ளிஷ்டு பிட்வீன் 1921 அண்டு 1954. அதாவது 1921 54 வரைக்கும் நிறைய கண்ட்ரியில் சென்ட்ரல் பேங்க் வரணும் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் அட் பிரேசில் இன் 1920. 1920 பிரேசிலில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் கண்டிப்பாக ஒரு மைய வங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னென்ன மைய வங்கிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் தனித்தனியான மைய வங்கிகள் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சதர்ன் ஆஃப்ரிக்கன் ரிசர்வ் பேங்க் 1921, த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சைனா 1928, த ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூசிலாந்து 1934, the Reserve Bank of India 1935, the Bank of Ceylon 1950, the Bank of Israel 1954 was established. இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பேங்க்கோட நேம் போட்டுக்கணும், இயர் போட்டுக்கணும், எந்த கண்ட்ரியில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு தனித்தனியாக ஒரு சார்ட்டு போட்டு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் பேங்க்ஸ் எப்படி உருவாக்குச்சு இந்திய கண்ட்ரியில். நம்மளோட இந்தியாவில் ஃபஸ்ட்டு பேங்க் எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகுது அப்படின்னா த ஃபஸ்ட்டு பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான். பேங்க் என்ன, பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் 1717 யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ பிரிட்டிஷ்காரங்களோட கண்ட்ரோலில் இருக்குது. நல்லா கவனிச்சிங்க. 1770 நம்ம அப்போ சுதந்திரம் வாங்காமல் நம்ம எல்லாருமே யாருக்கும் கீழே இருக்கிறோம் அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட கீழே நம்ம அடிமையாக இருந்த காலகட்டத்தில் 1920 பிரிட்டிஷோட ரூல் அவங்களுடைய ஆதிக்கத்தின் கீழே பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. த பேங்கிங் சிஸ்டம் இன் இந்தியா வாஸ் கண்ட்ரோல்ட் அண்ட் டாமினேட்டட் பை த பிரசிடென்சி பேங்க் அப்படிங்கிற பேங்க் தான் என்ன பண்ணாங்கன்னா தனக்கு கீழே இருக்கிற எல்லா பேங்க்கையும் கண்ட்ரோல் பண்ணாங்க. தேர் வேர் 3 பிரசிடென்சி பேங்க்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் மெட்ராஸ். பேங்க் ஆஃப் பெங்கால் பார்த்தீங்கன்னா வங்காள வங்கின்னு சொல்கிறோம். 1809 ஆரம்பிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் பாம்பே மும்பை வங்கி அப்படிங்கிறது 1840. நெக்ஸ்ட்டு பேங்க் ஆஃப் மெட்ராஸ் சென்னை வங்கி அப்படின்னு சொல்கிறோம் 1843 ஏற்படுத்துகிறாங்க. இந்த எல்லா பேங்க்கும் மெர்ஜ் ஆகி இந்த 3 பேங்க்கையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தேர் வேர் கால்டு பிரசிடென்சியல் பேங்க்னு சொல்கிறோம். இந்த எல்லா பேங்க்கும் 1921 மெர்ஜ் ஆகி நமக்கு என்னென்னா இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு வந்து நெக்ஸ்ட் இட் சேஞ்ச் இன்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா கவனிக்கணும், ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். 3 பேங்க் மெர்ஜ் பண்ணுறாங்க. அந்த 3 பேங்க்கையும் சேர்ந்து பிரசிடென்சியல் பேங்க் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 3 பேங்க்கும் 1921 மெர்ஜ் ஆகுது, அதாவது ஒருங்கிணைக்கப்பட்டு அதை இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சிம்பிள் இருக்குது. இது இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா 1955 என்னவா சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, தட் இஸ் கால்டு எஸ்பிஐ அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணி எஸ்பிஐ அப்படின்னு நம்ம செப்பரேட்டாக டிவைட் பண்ணி இந்த எஸ்பிஐ ஆர்பிஐக்கு கீழே, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே ஒவ்வொரு பேங்க்கும் செயல்பட்டு வருகிறது. ஸோ இப்போ பேங்க்கோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கமர்ஷியல் பேங்க், வணிக வங்கிகள் அப்படின்னா என்ன, அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். எனக்கு நீங்கள் இந்த பேங்க்கோட டீட்டெயில்ஸ், நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் பேங்க்ஸு எல்லாத்தையும் இயர் வைஸ், ஃபஸ்ட்டு பேங்க்கு இயர்ஸு, நெக்ஸ்ட்டு
அதோடைய ஹிஸ்ட்ரி என்ன, அது எங்கே ஆரம்பிக்கப்பட்டது, யார் எந்த கான்ஃபரன்ஸில் ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி ஒரு 3 காலமாக பிரித்து எனக்கு நீங்கள் சார்ட் சப்மிட் பண்ணியிருக்கணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.